இனி எல்லாமே முடிஞ்சது அப்படின்னு சொல்லி சமந்தா ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இரண்டாம் திருமணத்துல ரொம்ப சந்தோஷமா எடுத்துக்கிட்ட புகைப்படங்களை பதிவிட்டிருக்காங்க பிரபல நடிகையும். அதே போல சிம்பு அவரு திருமணம் பண்ணிக்கிட்டாதான் நானும் திருமணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி சீரியல் நடிகை சொல்லியிருக்க விஷயத்தையும் வாங்க இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நடிகை சமந்தா இவங்களுக்கு நிறையவே ரசிகர்கள் இருக்காங்க. நாக சைதன்யா அவரை பிரிஞ்சதுக்கு அப்புறமா இவங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. சொல்ல போனா அதுக்கப்புறம் நிறைய பட வாய்ப்புகள் இவங்களுக்கு வந்துட்டு இருக்கு. படங்கள்ல கவனம் செலுத்திட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அவங்களுக்கு அரிய வகை தோல்வியாதி இருந்ததுனால அதனால ரொம்பவே சிரமப்பட்டுட்டு இருந்தாங்க. சொல்ல போனா தொடர் சிகிச்சை அவங்க எடுத்துட்டு தான் இருக்காங்க. இந்த நோயிலிருந்து விடுபட முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சில சமயத்துல அவங்க சிகிச்சை எடுத்துக்கிற புகைப்படங்கள் எல்லாம் பதிவிடும் போது ரசிகர்கள் சமந்தா உண்மையா ரொம்பவே பாவம், ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு எல்லாம் கூட சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த வகையில இனி எல்லாமே முடிஞ்சது, யாரும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சமந்தாவே ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. நான் இந்த சிகிச்சை முறையால ரொம்ப இப்ப மகிழ்ச்சியா இருக்கேன். இந்த சிகிச்சையில என்னோட மனம் மற்றும் உடல் ரெண்டுக்குமே அமைதி இருக்கு. இதுல என்னென்ன நன்மை இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோவையும் வெளியிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பாதிப்புல இருந்து நான் மீண்டு வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நோய் கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள ரொம்பவே வாட்டி வதச்சிருச்சு. சமந்தா அவங்கனால நடக்க முடியாது, அவங்கனால சாப்பிட கூட முடியாது, இப்படி எவ்வளவோ விஷயங்கள் வெளியாச்சு. இது எல்லாத்தையுமே சீக்கிரமா உடைச்சிட்டு சமந்தா மறுபடியும் வந்தது ரசிகர்களுக்கு மிகுந்த சந்தோஷம். மறுபடியும் உங்களை சீக்கிரமா படங்கள்ல பார்க்கணும் அப்படின்னு எல்லாம் கூட நிறைய கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க. அதே போலதான் நடிகை எமி ஜாக்சன் அவங்களுக்கு இரண்டாம் திருமணம். ஏற்கனவே இவங்க 2019 ஒரு குழந்தைக்கு அம்மா ஆனாங்க. 2015 பாத்தீங்கன்னா ஜார்ஜ் அப்படிங்கிற ஒருத்தர் கூட வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு சில கருத்து வேறுபாடு காரணமா அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க. 2022 தான் மறுபடியும் இவங்க காதலிக்கிறாங்க அப்படிங்கிற நிறைய வதந்திகள் எல்லாம் பரவிச்சு. அது வதந்தின்னு நினைச்சாங்க. ஆனா அவங்க ரெண்டு பேருமே உண்மையா காதலிக்கிறாங்க. இப்ப திருமணம் வரைக்கும் அவங்களுடைய காதலை கொண்டு வந்திருக்காங்க. சீக்கிரமா திருமணம் நடக்க இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியானதை தொடர்ந்து நேற்று பேச்சுலர் பார்ட்டி எல்லாம் கொண்டாடி இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா நிறைய புகைப்படங்கள் எடுத்திருந்தாங்க. அந்த புகைப்படங்கள் எல்லாம் பதிவிட்டு இருந்தாங்க. அதே போலதான் நடிகை சிம்பு அவருக்கு எப்ப திருமணம் ஆகுதோ அப்பதான் எனக்கும் திருமணம் அப்படிங்கிற மாதிரி சீரியல் நடிகை சொல்லி இருக்க விஷயம் எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்திருந்துச்சு. நம்ம தமிழ் சினிமாவில சிம்பு அவர்கள் முன்னணி நடிகரா வலம் வந்துட்டு இருக்காரு. 41 வயது ஆச்சு. சிம்பு அவர்கள் சீக்கிரமா திருமணம் பண்ணிக்கணும், யாரு மணப்பெண் அப்படின்னு எல்லாம் கூட எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த வகையில சிம்பு அவருக்காக தீவிரமா அவங்களுடைய வீட்டுல பெண் பார்த்துட்டும் இருக்காங்க. இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, கல்யாணம் முதல் காதல் வரை, சின்ன தம்பி, நாச்சியார்புரம் இந்த சீரியல் எல்லாம் நடிச்சிருக்க நடிகை ரேமா அசோக் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அதுல சிம்பு அவருக்கு எப்ப திருமணம் ஆகுதோ அப்பதான் எனக்கும் திருமணம் அப்படிங்கிற மாதிரி அந்த வீடியோல சொல்லியிருக்காங்க. அந்த கல்யாணம் மட்டும் லேட்டா யோசி நல்லா இருக்குமாடா அப்படிங்கிற மாதிரி ஃபன்னா ஒரு சில விஷயங்களை பதிவிட்டு இருந்தாங்க. இந்த வீடியோ இப்ப சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு. அதே போலதான் ரெட்டிகா அவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அம்மா ஆக போற சந்தோஷமான விஷயத்த சொல்லியிருந்தாங்க. இப்ப அவங்க கணவரோடு சேர்ந்து நிறைய புகைப்படங்கள் எல்லாம் எடுத்திருந்தாங்க. ரசிகர்கள் அதுக்கு நிறையவே லைக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது போல இன்னும் நிறைய சினிமா தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.